கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யெகோவா மெனெட் கெல்கி என்பதுதான் இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயர்களில் ஒன்று. யெகோவா மெனெட் கெல்கி என்றால் அது எதை குறிக்கிறது? அப்படியால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், என் சுதந்திரத்தின் பங்குள்ள தேவன் என்று வசனம் மிகவும் அழகாய் வர்ணித்து காண்பிக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவானவர் இருதயத்தின் தேவனாய் மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய சுதந்திரத்தின் பங்குமாய் இருக்க விரும்புகிறார். அப்படியானால் நம்முடைய சொந்தத்தில் அவர் ஒருவராய், நம்முடைய ஆஸ்தியிலே பங்குள்ளவராய், வாழ்க்கையிலே பங்குள்ளவராய் காணப்படுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசுவை குறித்துதான் யெகோவா மெனெட் கெல்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெகோவா மெனெட் கெல்கி என்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பங்கு வைத்துக் கொண்டால் அவர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். முதலாம் உயிர்த்தெழுதலை அவர் காணச் செய்வார். இரண்டாவதாக பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் நம்மை மாற்றுவார். மூன்றாவதாக பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியுமாக நம்மை ஆயத்தப்படுத்துவார். நான்காவதாக இரண்டாம் மரணத்திலிருந்து அவர் விடுவிப்பார். ஐந்தாவதாக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும், அதாவது இயேசுவுக்கும் ஆசாரியர்களாய் நம்மை மாற்றுவார். ஆறாவதாக 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். யெகோவா மெனெட் கெல்கி என்கிற பங்குள்ள கர்த்தர் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். உங்கள் பங்கு யாரோடு இருக்கிறது? நீங்கள் யாரோடு பங்கு வைத்திருக்கிறீர்கள்? மனிதர்களோடு, சொந்தங்களோடு, நண்பர்களோடு இருக்கிறதா, அல்லது உங்கள் தேவனாகி இயேசுவோடு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இயேசுவோடு இருந்தால் இந்த மேலான அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாமத்தை உடையவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். கர்த்தர் நல்லவர். யெகோவா கோஷி என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், கர்த்தரே என் பாத்திரம் என்று அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆம், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பங்குள்ளவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவரே நம்முடைய பாத்திரமாகவும் மாறுகிறார். நமக்குரிய பாத்திரமாக தேவன் மாறும்போது உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், அதில் சந்தேகமில்லை. யெகோவா கோஷி என்கிற கர்த்தரானே என் பாத்திரமாய் இருக்கிற தேவன் யாருக்கு பாத்திரமாக காணப்பட்டார் என்பதை வேதத்தில் இருந்தே நாம் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்தால், அங்கு தாவீது அழகாய் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது அதை பாடலாக பாடுகிறதை பார்க்கிறோம். ஆம், தாவீதின் வாழ்க்கையிலே பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அப்படியானால் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்தால் எப்படி இருக்கும்? வேதம் அதுக்கு அழகான விளக்கம் கொடுக்கிறதை பாருங்கள். உங்கள் சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். இரண்டாவதாக உங்கள் கர்த்தரே உங்களை ஆயத்தப்படுத்துவார். மூன்றாவதாக உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். நான்காவதாக எண்ணெய் என்கிற கிருபையினால் அவர் நிரப்புவார். ஐந்தாவதாக அபிஷேகத்தினால் உங்களை அலங்கரிப்பார். ஆறாவதாக பாத்திரம் என்ற உங்கள் இருதயத்தை நிரம்பி வழியச் செய்வார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். யெகோவா கோஷி என்கிற நாமத்தை உடைய கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தி உங்கள் முகத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் ததும்ப கர்த்தர் உதவி செய்வார். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.